வித்யா கால் பண்றா. ஹலோ, சொல்லு வித்யா. அண்ணா, அக்கா சஞ்சய் சொல்றத கேளு. நீ நேர்ல வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சஞ்சய், ஹலோ ஹலோ சஞ்சய். ஷோ, ஏன் ராஜி இப்படி பண்ண? இப்ப அவரு இங்கதான் வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குமோ தெரியல. எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே, அப்படி எழுதாத. அப்படி எழுதக்கூடாது. நான் சொல்லி தரேன் பாரு. இல்ல பரவாயில்ல சார். இல்ல, நான் சொல்லி தரேன். இருமா, நான் சொல்ற மாதிரி எழுதுமா. கையை பிடிச்சி எழுதினாதான் எப்படி வருது பாத்தியா? சார் சஞ்சய், 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 ஐயோ, சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். நம்ம ஊர்ல உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சாமியை விட பெரிய அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காங்கடா. அப்படி ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறீங்க? சஞ்சய், சஞ்சய், படிக்க வர பொண்ணு போய் சஞ்சய், சொன்ன கேளு சஞ்சய். சார் 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 வேணாம் சார், விட்டுங்க சார். சார் வேணாம் சார். டேய், என்னடா பண்ண? பைத்தியக்காரன். சார் சார் 20 வருஷமா இந்த டுட்டோரியல் நடத்திட்டு இருக்கேன் சார். வெளியே தெரிஞ்சா பேரு கெட்டு போயிடும் சார். சார் சார் இந்த பிரச்சனை பெருசாக வேணாம் சார். சார் இப்பவே உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுறேன் சார். டேய் போனா வெளியே, போனா வெளியே. சார் சார் சார், படிப்பு சொல்லி கொடுக்குற இடம் என்ன தெரியுமா? கோவில் மாதிரி. இந்த கோவில்ல சாமியே உங்களை மாதிரி வாதியாருங்க தான். உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க சொல்லி கொடுக்குற பாடத்தினால அவங்க வாழ்க்கை மாறும் நம்புறாங்க. உங்களை அந்த தெய்வமா பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சார், நான் ஒட்டுமொத்த டீச்சர்ஸையும் தப்பா சொல்லல சார். கடவுளுக்கு சமமா இந்த உலகத்துல எத்தனையோ வாத்தியாருங்க இருக்காங்க. ஆனா இவனை மாதிரி பொறுக்கீங்களால அவங்க பேர்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு சார். பல தலைமுறையா படிப்பு கிடைக்காம அடுப்பங்கரையில கிடந்த பொண்ணுங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வந்திருக்காங்க. 4 இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. ஒரு பொண்ணை பெரும் உடலா மட்டுமே பாக்குறீங்கல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களோட மனநிலை எப்பயா மாறும்? டேய், 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு அம்மா வரைக்கும் எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். டேய், நீ ஒரு அம்மா வயசுல பிறந்தவன் தானே? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அணையா நடந்தா எப்படி இருக்கும் உனக்கு? எல்லா தப்பையும் நீங்க பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல சொல்லி விட்டுருவேன், ஃபெயில் ஆக்கி விட்டுருவேன், மார்க்ல கை வச்சிருவேன், இல்ல நீங்க நல்லா படிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. டேய் யோ, நீங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதுனால தான் பாவம் அவங்க வெளியில எதுவுமே சொல்ல முடியாம இருக்காங்க. வீட்டுல சொன்னா படிப்பு கெட்டு போயிடும், அம்மா திட்டுவாங்க, அப்பா அடிப்பாருன்னு அவங்களும் நீங்க கொடுக்குற எல்லா டார்ச்சரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சார், நம்ம சமூகம் எப்படி இருக்கு தெரியுமா? பாதிப்பை உண்டாக்குறானே அவனை விட்டுடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்கள தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களால தான் சார் சாபம் வாங்கின மாதிரி ஆயிட்டு இருக்கு சார் நம்ம நாடு. சார், இந்த மாதிரி மனநிலை மாறாத வரைக்கும் இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். டேய், உன்ன மாதிரி ஆளுங்க பண்ற டார்ச்சர்னால ஒரு வருஷத்துல எவ்வளவு பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமாடா? தெரியுமாடா? தெரியுமா? இனி ஒரு பொண்ணு மேல கை வைக்கணும்னு நினைச்சாலே ஏன் ஞாபகம் தான்டா வரும் உனக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நீங்க வந்து கேட்கலனா இவன் தினமும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த இடமே எங்களுக்கு ஒரு நரகமா இருந்திருக்கும். நரகமா தான் இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து கேட்காத வரைக்கும் நரக மாதிரியே தான் இருக்கும். கேளுங்க, சத்தம் போட்டு கேளுங்க. நீங்க சத்தம் போட்டாதான் கேட்க வேண்டிய ஆளுங்களுக்கு எல்லாம் கேட்கும். சரிங்கண்ணா. சார், இனிமே இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் வேலை பார்க்க கூடாது சார். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். வா வித்யா, போலாம்.
மனசா ஏற்கனவே தர்ஷன் உன் அழகுல மயங்கி போயிருக்காரு. இப்போ அழகுக்கு மேல அழகு ஏத்திட்டு இருக்க. வந்து பார்த்துட்டு என்ன ஆக போறாருன்னு அட என் மருமக வெக்கப்படுறா. இத பாக்குறதுக்கு என் பையன் பக்கத்துல இல்லாம போயிட்டான். மா போதும்மா, நீங்களே பேசுங்க. குடு. சகுந்தலா, அவ ரொம்ப வெக்கப்படுறா. அவளை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதா. ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவன் பக்கத்துல தான் போயிருக்கான். இப்போ வந்துடுவான். 3 to 4 o'clock தான் நல்ல நேரம். நீங்க சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. நாங்க 1 ஹவர்ல அங்க இருப்போம் வேதா. சரி சகுந்தலா, ஓகே. ம். உன் மகளோட அழகெல்லாம் அலங்கோலமா மாறப்போற நாள் ரொம்ப தூரம் இல்ல வேதா. அன்னைக்கு நீ இந்த சகுந்தலாவை ஏண்டா அவமானப்படுத்தணும்னு வருத்தப்படணும். உன் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்த சொல்லி நீ என் காலை புடிச்சு கெஞ்சணும். இனி அவன் தப்பு செய்ய மாட்டா சஞ்சய், விடு. அதான் அவன் கையை முறிச்சிட்டல்ல. இன்னும் என் கோபம் அடங்கல வித்யா. இந்த மாதிரி நியாயமான விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா கோவத்துல நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியல. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ அடிச்சதுல அவன் செத்துருந்தானா என்ன ஆயிருக்கும்? கோவம் வந்தாலும் கொஞ்சம் நிதானமா இரு சஞ்சய். கோபத்துல எப்படி நிதானம் இருக்கும்? ஆ, இருந்தாலும் நான் உனக்காக ட்ரை பண்றேன். இறங்கு. ஆ, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீ யாரு? ஆ, வித்யா. எனக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி. என் அம்மாவுக்கு? அவங்க மருமக. கிரேட் வேதவள்ளியோட மருமக. இன்னைக்கு அவங்க வீட்ல அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தத்துல வேதவள்ளியோட மருமக எவ்வளவு கிராண்டா இருக்கணும். அதுக்கு அதுக்கு தான் உன்னை பார்லர் கூட்டிட்டு வந்திருக்கேன். போய் ஃபேஷியல், மெடிக்யூர், பெடிக்யூர்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காத சஞ்சய், வேண்டாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பியூட்டி பார்லர் கூட்டு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆன பொண்ணுங்க கிட்ட சொல்லி பாரு. உன்னை பார்த்து அவங்க எல்லாம் பொறாமப்படுவாங்க. அதுக்காக பிடிக்காத விஷயத்த பண்ணணுமா? சரி, அட்லீஸ்ட் ஹேர் ஸ்டைலாவது ஃபேஷியலாவது பண்ணிக்கோ. ஃபங்க்ஷனில் நீ தனியாக தெரியணுமா இல்லையா? நான் சொன்னா நீ கேட்பே மாட்டியா? சரி, பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். இந்த சிச்சுவேஷன்லயும் உன் கூட பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கேன். இப்போவாவது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் பேபி. ஐ லவ் யூ பேபி. வாங்க மேடம். ஆ. ஃபேஷியல் பண்ணணுமா மேடம்? ஆமா. உட்காருங்க.
ம். ஆ ஓகேவா மேடம்? ஆ, இங்க கொஞ்சம் சும்மா அப்படியே லேசா முடிய பின்னி விட்டுறீங்களா? ஓகே மேடம். ஆ ஓகேவா மேடம்? ஆ ம். ஓகே பேபி மேடம். இப்ப எப்படி இருக்கு பாரு. வாவ் நைஸ். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சுத்திக்கிட்டே இருக்கு. போட்டோ சஞ்சய் நம்பருக்கு போக மாட்டேங்குது. ச்சே. ஆ, சஞ்சய் ம்? ம். ரசிச்சது போதும். இப்படியே வீட்டுக்கு போனா கண்டிப்பா டவுட் வரும். ஆ, நான் என் ஜடைய கொஞ்சம் பின்னணும். ஆ, கார்ல தானே போறோம், நகை கடைக்கு வேற போகணும். கார்லயே பண்ணிக்கோ. ஆ, ம். மளிகை காய்கறி எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாமே வாங்கியாச்சு. போலாமா? வா. ம். போ. மாமா, மாமா, மாமாவும் போயிட்டாரே. சரி, நாமளே போய் இதை மானசா கிட்ட கொடுத்துருவோம். ஸ்னேகா, மேக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? என்ன மனசா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்கேன். நான் கொடுத்தா வாங்கிப்பாளா? சரி, கொடுப்போம். மனசா,
மானசா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு வருவான்னு பார்த்தா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்துட்டாளே. நீ மானசா நீ பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். இங்க எதுக்கு வந்த? மானசாக்கு நீ என் பேரு சொல்லும் போது எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நீ முதல்ல வெளிய போடி. இல்ல மானசா, நீ எதுவும் சொல்ல வேணாம். என் நிச்சயம் நடக்கிறப்ப நீங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை கெடுக்க வந்துட்டல. வந்தவ போரமா நிக்கிறத விட்டுட்டு நேரா உன் ரூமுக்கே வந்திருக்கா பாரு. காலையில இருந்து மானசா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தால, அத கெடுக்க வேணாமா? அதுக்கு தாம வந்திருப்பா. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. என்ன பாக்குற? அதான் சொல்றல, வெளியில போ. ஹலோ, இதே எங்க ஃபேமிலில நடக்கிற ஃபங்க்ஷன். இதுல கலந்துக்கொனுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒதுங்கி ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ரொம்ப நல்ல மாதிரி மானசாவை நெருங்கி எல்லாம் வராத. இதுல மானசாவோட நிச்சயதார்த்த மோதிரம் இருக்கு. அத குடுக்கதான் வந்தேன். இனி நான் வரமாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மானசாவோட நிச்சயதார்த்த மோதிரம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? இல்ல, சஞ்சய் இத ஹால்ல வச்சுட்டு போயிட்டாரு. தொலைஞ்சு போயிடுமேனு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கிக்கோ மானசா, இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் நிச்சயதார்த்த மோதிரத்தை உன் கையால எடுத்துட்டு வந்திருப்ப? நீ தொட்டு கொடுத்த மோதிரத்தை வச்சு நிச்சயம் பண்ணா என் கல்யாணம் நடக்குமா? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு தானே மனசா அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? ஏண்டி, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? சாப்பாட்டுல உப்பு தானே போட்டு சாப்பிடுற. கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம மானசா விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்க. இல்ல, நான் எந்த கெட்ட எண்ணத்திலயும் இப்படி பண்ணல. நீ கெட்ட எண்ணத்தோட தான் பண்ணிருக்க. சும்மா இப்படி அழுது நடிக்காத. இப்படி அழுது அழுது தானே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்க. உனக்கு நான் என்னடி கெட்டது பண்ண? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க விட்டுருக்கியா? முதல்ல என் ஃபேமிலில இருக்கிற எல்லாருடைய அன்பையும் பறிச்சுக்கிட்ட. இப்பதான் எல்லாரும் என்கிட்ட கொஞ்சம் பாசமா இருந்தாங்க. நானும் சந்தோஷமா இருந்தேன். அது பொறுக்கல உனக்கு. உன்னெல்லாம் மனசா என்னாச்சு? ஏன் மோதிரம் வெளியில கிடக்கு? அம்மா எதுக்கு வித்யாவை திட்டிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் தான் கை தவறி கீழே போட்டுட்டேன். நிச்சயம் மோதிரத்தை தவற விட்டுட்டேன்னு மனச கோவப்படுறா. வித்யா பொய் சொல்லாத.
வீசி எரிஞ்ச மாதிரி இருக்கு. கை தவறி விழுந்துருச்சுன்னு சொல்ற? ஆமா, நான் தான் தூக்கி வீசினேன். மனசா என்னாச்சு உனக்கு? இது உன் நிச்சய மோதிரம். இது எதுக்கு தூக்கி வீசின? இனி அந்த மோதிரத்தை நான் என் கையால கூட தொட மாட்டேன். ஏன்? ஏன்னா இவ அந்த மோதிரத்தை தொட்டுட்டான். இவ தொட்ட மோதிரத்தை என் கையில போட்டா என் வாழ்க்கை விளங்குமா?